ஐயா கார்த்திக் ஐயா, நீங்க குன்னக்குடி மஸ்தான் ஐயாவும் இந்த மாதிரி வாசி பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. எல்லாருமே வாசியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு புரியறதில்ல. இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அவங்க வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடையும் போது அதை வச்சு அவங்க எழுதின பாடல்களை படிச்சுட்டு நம்ம மூக்குல சுவாசம் இழுக்கும்போது அதை வச்சு பாடல்களை படிச்சா நமக்கு புரியாது. ஏன்னா வாசியோக பயிற்சியில ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளிப்படுத்துற அந்த செய்யுள்கள் எல்லாமே அப்பதான் அர்த்தம் புரியும். ஏன்னா அந்த அனுபவத்தை நீங்க வாசி அனுபவத்தை அடையும் போதுதான் அது மேல்நிலையா சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை போகும்போதுதான் அதனுடைய அர்த்தமே உங்களுக்கு புரியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராமலிங்க அடிகளார் பெருமான் வந்து சொல்லியிருக்காங்க, வாசி சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. நான் வானத்தில் மயிலாட கண்டேன், மயில் குயிலாக மாற கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மயில் நிலைன்னு ஒண்ணு இருக்கு, குயில் நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மயிலுக்கு அப்புறம் தான் குயில் நிலை. அப்போ மயில் நிலை அப்படின்றது 5 அங்குல சுவாசம், குயில் நிலை அப்படின்றது 4 அங்குல சுவாசம். அப்போ வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க மேல்நிலை அடையும் போதுதான் நீங்க அந்த மயில் நிலையும் அந்த குயில் நிலையையும் நீங்க உணர முடியும். அதை உணராமையே நீங்க வெறும் பாட்டு மட்டும் படிச்சீங்கன்னா வானத்துல மயில் பறக்குது, அதுக்கப்புறம் குயிலும் பறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனா வாசியோக பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு அது ஒரு நிலைகள் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அதனாலதான் நான் நிறைய தடவை சொல்றேன், பெருமான் மட்டும் இல்ல, எல்லா சித்தர் மகான்களும் எழுதின பாடல்கள் எல்லாம் வாசியோக பயிற்சியில மேல்நிலை அடைஞ்சவங்க சொல்ற பாடல். அதனால வாசியோக பயிற்சியில நீங்க ஒரு சிரசுக்குள்ள ஒடுங்கி மேல்நிலை அடையும் போது அந்த பாடல்களை படிச்சீங்கன்னா நல்ல தெளிவான அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும்.